السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم وما تفعل من خير فإن الله به عليم صدق الله العلي العليم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال لعن رسول الله صلى الله عليه وسلم راشيا والمرتشيا في الحكم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் தேர்வு செய்வோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு ஆண் தனக்கு வரக்கூடிய ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்கவன் என்பதை ஒரு ஆண் தேர்வு செய்கிறார். அதே போல ஒரு பெண்ணும் தனக்கு வரக்கூடிய கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த பெண்ணும் தேர்வு செய்கிறார். ஒரு குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றி குடும்பத்தினுடைய தலைவர் தேர்வு செய்கிறார். குடும்பத்தை இப்படியெல்லாம் வழிநடத்தினால் குடும்பம் சீராக இருக்கும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்கு மத்தியில் தேர்வு என்று செய்யக்கூடிய ஒரு பண்பு ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்வான் அல்லவா, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் எனக்கு பயந்து வாழுங்கள். நீங்கள் எனக்கு பயந்து வாழ்ந்தால் நான் உங்களை நன்மையின் பக்கம் நான் தேர்வு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்கிறோம். இப்படி சொல்லணும், நோன்பு வைக்கணும், நன்மையான காரியம் செய்யணும் என்பதை பற்றியெல்லாம் நம்ம எல்லாம் தேர்வு செய்கிறோம். அதே போலத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே அன்சாரிகளும் முஹாஜிர்களும் சண்டைகள் போட்டுக் கொண்டார்கள். சண்டைகள் போடும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அழைத்து, ரெண்டு கோத்திரத்தார்களை அழைத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சண்டை போடக்கூடாது,
நீங்கள் ஒற்றுமையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நான் தேர்வு செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து அங்குள்ள மக்களை காலங்காலமாக சண்டை போட்டிருந்த மக்களை ஒன்று சேர்த்தார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் ஒன்று கூடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே சிறந்த ஒரு தலைவர் இல்லை, மதீனாவிலே தலை சிறந்த தலைவர் இல்லை, அந்த பொறுப்பை மதீனா வாசிகள் நாங்கள் உங்களிடம் நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி அன்சாரிகள் மதீனா வாசிகள் அனைவரும் சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ அதே மாதிரி அவர்களும் செய்வார்கள், எதை தடுத்தார்களோ அதே மாதிரி அவர்களும் தடுத்து வாழ்ந்தார்கள். இப்படியாக காலங்கள் கழிந்தது. காலங்கள் கழிந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னாடி அங்குள்ள மக்கள் எல்லாம் மதீனாவுக்கு தலை சிறந்த நல்ல ஆட்சியை தரக்கூடிய நல்ல மனிதர் வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சில மனிதர்களை தேர்வு செய்தார்கள். அந்த சில மனிதர்களை தேர்வு செய்யக்கூடிய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்ந்துணையாக இருந்தவர்கள், கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் எல்லாத்திலையும் பங்கு கொடுத்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேர்வு செய்கிறார்கள். எல்லா மக்களும் வந்து ஒன்று கூடி, அபூபக்கர் அவர்களே, நீங்கள் தான் முதல் கலீஃபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது நாங்கள் அவர்களை பார்த்து பின்பற்றி வாழ்ந்தோம், அவர்களை பார்த்து பின்பற்றி நாங்கள் வாழ்ந்தோம். இப்போது நபி அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதற்கு பின்னாடி எங்களை ஒட்டுமொத்த மதீனா வாசிகளை வழிநடத்தி செல்வதற்காக வேண்டி ஒரு ஆள் ஒன்று தேவை, நல்ல ஆட்சி எங்களுக்கு தேவை, அதனால் உங்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம் என்று அன்சாரி மக்கள் எல்லா சஹாபாக்களும் சொல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்ததுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் என்னையே தேர்வு செய்து விட்டீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு தலைவராக இருந்தால், நான் உங்களிடம் உண்மையாக நடந்து கொண்டால் எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள், நான் உங்களிடத்தில் உண்மையாக நடந்து கொண்டால் எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள், நான் தவறு செய்தால் என்னுடைய தவறை நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்ற அந்த உரிமையை மக்களிடத்தில் கொடுத்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மதீனாவில் சிறந்த ஒரு ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு என்றால், நிறைய பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சில அணுகுமுறைகளை அணுகி அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி செம்மைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுமையோடு பேசி அவர்களை ஒன்று சேர்த்து விடுவார்கள். எப்படியாக காலங்கள் கழிந்து அபூபக்கருடைய கடைசி நேரம், கடைசி தருவாயில் இருக்கும் போது அடுத்த கலீஃபாக்கள் யார், அடுத்த ஆட்சி அமைக்கக்கூடியவர் யார், அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த மக்கள் அனைவர்களும் சொன்னார்கள், இதற்கு தகுதியானவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்று சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடி அழைத்து பேசப்பட்டது, உமர் அவர்களே, அபூபக்கருடைய ஆட்சிக்கு பின்னாடி நீங்கள் தான் சிறந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அதனால் நீங்கள் இரண்டாவது கலீஃபாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை வழிநடத்தி செல்லுங்கள் என்று ஒட்டுமொத்த மக்களும் சொல்லும் போது
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்போது கடைசியாக இருந்த அவருடைய அபூபக்கருடைய ரலியல்லாஹு தஆலா அவருடைய இறுதி கட்ட நாள். அவங்க சொன்னாங்க, உமர் அவர்களே, எனக்கு பின்னாடி சிறந்த ஒரு ஆட்சி மதீனாவில் வேணும் என்றால் அதற்கு தகுதியான ஆளு நீங்க மட்டும்தான். ஏன் தெரியுமா? உங்களுடைய வாக்கும் அல்லாஹ்வுடைய வசனமும் ஒண்ணு. உங்களுடைய வாக்கும் அல்லாஹ்வுடைய திருவசனமும் ஒண்ணு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த நினைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருவசனமாக அல்லாஹ் மாற்றிவிட்டு இறக்கி விடுவான். அதனால் எனக்கு அடுத்தபடியாக அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்படியாக ஆட்சிகள் மாற மாற கடைசியாக மதீனா வீதியில் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யாருடைய ஆட்சிக்கு அப்புறம்? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சிக்கு அப்புறம் மதீனா வீதியில அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 ஆட்சியாளர்களை கொண்டு வர வேண்டும். உமருடைய ஆட்சிக்கு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி வர வேண்டும், அல்லது அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சி வர வேண்டும். இப்படியா மக்கள் தேர்வு செய்கிறார்கள். அப்போது இருந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா வீதியில சொல்றாங்க, மதீனா வீதியில ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் போய் கேட்கிறாங்க, உமருடைய ஆட்சிக்கு அப்புறம் உஸ்மானுடைய ஆட்சி வேணுமா அல்லது அலியோடைய ஆட்சி வேணுமா? 2 நபர்களில் யார் சிறந்தவர்கள் என்று அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா வீதியில் ஒவ்வொரு வீடாக சென்று ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் கேட்டார்கள். அப்படியாக கேட்கப்பட்டு அங்கு இருந்த எல்லா மக்களும் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் அவர்களை 3வது கலீஃபாக நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று அவர்களை தேர்வு செய்தார்கள். அடுத்தபடியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் முடிந்து அடுத்தபடியாக இன்னொரு நபர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். அவர்கள் எப்படி தேர்வு செய்வது? ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூடி விட்டார்கள். அலி அவர்களே, நீங்கள் தான் 4வது கலீஃபா, நீங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், எல்லா பொறுப்புகள் நாங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒப்படைத்து விட்டார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், ரகசியமாக எதுவும் பேசாதீர்கள், ரகசியமாக எதுவும் பேசாதீர்கள். என்னை நீங்கள் தெரிவு செய்தால் ஒட்டுமொத்த மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் மக்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடுங்கள், ஒரு இடத்தில் ஒன்று கூடி நீங்கள் வாக்கு சேகரிங்கள். நீங்கள் வாக்கு சேகரித்தில் அந்த வாக்கில் யார் வெற்றி பெற்று இருக்கிறார்களோ நீங்கள் அவர்களை தலைவராக 4வது கலீஃபாக நீங்கள் தேர்வு எடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய வாசிகளுக்கு உத்தரவிட்டார்கள். இந்த 4 கலீஃபாக்களும் மதீனாவிலே 4 ஆட்சியாளர்கள் அமைந்தும் மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தவர்கள். மக்கள் மத்தியில் எப்படி பழக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் 4 கலீஃபாக்களும் அப்படி இருந்து கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்வதை போல, வமா தஃஅலு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் கூறுகிறான், நன்மைகளை நீங்கள் செய்தால் அதை நன்கு அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த 4 கலீஃபாக்களும் நன்மைகளை அதிகமாக செய்தார்கள். அப்போ யார் நன்மைகள் அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் நாம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களம், உஹது போர்க்களம் மக்கள் மத்தியில ஒற்றுமை இல்லாமல் சரியான தேர்வுகள் இல்லாமல் இருந்ததின் காரணத்தினால் உஹது போர்க்களம் என்பது தோல்வி அடைந்தது. அதே போல பத்ர் யுத்த களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பத்ர் போர்க்களத்திலேயாவது நீங்கள் ஒற்றுமையோடு நீங்கள் தேர்வோடு நீங்கள் இருங்கள், எதை பற்றி பேசாதீர்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்,
அல்லாஹ் நம்மளுக்கு சிறந்த ஆட்சியை நம்மளுக்கு தருவான், பத்ர் போருக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை நம்மளுக்கு தருவான் என்று முழு நம்பிக்கையோடு ஒற்றுமையோடு 313 சஹாபாக்கள் ஒன்று கூடி இருந்தார்கள். அந்த ஒற்றுமையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர் போருக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். உமையா என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர், அவருடைய ஆட்சி காலத்தில் லஞ்சம், சூதாட்டம், வட்டி, விபச்சாரம் இப்படியாக கொடிகட்டி பறந்தது. மக்கள் எல்லாம் மலர்ந்த முகத்தோடு சந்தோஷத்தோடு இருந்தார்களாம், வரலாறு சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக அப்துல்லா இப்னு உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவருடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் இருந்த லஞ்சத்தை ஒழித்தார்கள். லஞ்சம் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களை கண்டித்தார்கள். லஞ்சம் யார் வாங்கினார்களோ அவர்களை கண்டித்தார்கள். மதுவை யார் வியாபாரம் செய்தார்களோ அவர்களை கண்டித்தார்கள். வட்டி யார் வாங்கினார்களோ அவர்களை கண்டித்தார்கள். யார் ஜினா செய்தார்களோ அவர்களை கண்டித்தார்கள். இப்படியாக அப்துல்லா இப்னு உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சி காலத்தில் மக்கள் மத்தியில கொடிகட்டி பறந்த அனாச்சாரத்தை எல்லாம் ஒழித்துவிட்டு மக்கள் மத்தியில நான் இருக்க வரைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல ஆட்சியை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி சிறந்த ஆட்சியாளராக இருந்தவர்கள் தான் அப்துல்லா இப்னு உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமுடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், எந்த அளவுக்கு என்றால் எப்படி 4 கலீஃபாக்களை மக்கள் ஒன்று கூடி தெரிவு செய்தார்கள். ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய சாட்சி, ஒரு விரல் என்பது ஒரு புரட்சியை கூட உண்டாக்கும். மேலே இருக்கக்கூடியவர்களை கீழே வர செய்யும், கீழே இருக்கக்கூடியவர்களை மேலே கொண்டு போகும். ஒரு விரல் என்பது சாதாரணமான விரல் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது சில மனிதர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் இந்த நிலாவை இரண்டாக நீங்கள் பழக்க முடியுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கலிமாவர்களை காட்டி ஒரு இஷாரா ஒன்று செய்தார்கள். அந்த நிலா என்பது இரண்டாக படர்ந்தது. நபி அவர்கள் தன்னுடைய கலிமாவர்களை காட்டி யாரெல்லாம் சொர்க்கவாதி என்று சொன்னார்களோ அவர்கள் அனைவருமே சொர்க்கவாதி. தன்னுடைய கலிமாவர்களை காட்டி யாரெல்லாம் நரகவாதி என்று சொன்னார்களோ அவர்கள் நரகவாதி. யார் நல்ல ஆட்சியாளர் என்று நபி அவர்கள் கையை காட்டினார்களோ அவர்கள் சிறந்த ஆட்சி அமைத்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே யமன் நாட்டுக்கு சென்று யமன் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ஆட்சியை செய்தவர்கள். இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பி சிறந்த ஆட்சியை அமைக்க சொன்னார்கள். இஸ்லாமுடைய நாடு, இஸ்லாமுடைய மக்கள் அனைவர்களுமே இஸ்லாமிய அமைப்பின்படி அவர்கள் வாழ வேண்டும். தவறின் பக்கம் அவர்கள் செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களை தேர்வு செய்து ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பினார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய தேர்தல், இன்னைக்கு நிறைய உலமாக்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல வட மாநிலத்திலும் சரி நிறைய உலமாக்கள், மாநில ஜமாத் உலமா சபையுடைய தலைவர் முழு அறிக்கையை விட்டுவிட்டார்கள். பாசிச அரசுக்கு யாரும் துணை போகாதீர்கள். சில வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாமிய பெண்களும் ஆண்களும், இஸ்லாமிய பெண்கள் தலை குனிந்து நடக்கக்கூடிய பெண்களை வீதிக்கு கொண்டு வந்தார்கள். சில ஆண்களுடைய உரிமைகளை பறிக்கப்பட்டது, சில பெண்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது. சிஏ, என்ஆர்சி, எம்பிஆர் போன்ற சட்டங்களை உள்ள கொண்டு வந்து எத்தனை மக்கள் சீரழிந்தார்கள். முத்தலாக்குடைய சட்டம் மறந்துவிடக் கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் நாட்டுக்கு மத்தியில் இருந்தது. ஊபியில
சில 3 வாரங்களுக்கு முன்னாடி விடிஞ்சால் ஜும்மாவுடைய நாள் அன்று இரவு ஒரு கண்ணிமிக்க ஒரு ஜும்மாவுடைய பெரிய பள்ளிவாசல் புல்டோசர் வைத்து இடித்தார்கள். சொன்னார்கள், இரவு நேரத்தில் பள்ளிவாசல் இடித்தால் யாருக்கு தெரிய போகிறது? நீலகிரியில் ஒருவர் பேட்டி கொடுக்கிறார். எப்படி? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய பெண்களை ஹிஜாப் இல்லாமல் நாங்கள் நடமாட செய்வோம். யாருடா? பெண்களுக்காக வேண்டிய மறைக்கப்பட்டது ஹிஜாப். மார்க்கம் அனுமதிக்குகிறது. உங்களுடைய அழகு அங்காரத்தை உங்களுடைய கணவர்கள் மட்டும் நீங்கள் காட்டுங்கள், வேற யாருக்கு நீங்க காட்டாதீங்க, மார்க்கமே சொல்லுகிறது. அப்படி இருக்கும் போது இஸ்லாமிய பெண்களை நாங்கள் ஹிஜாப் இல்லாமல் நாங்கள் நடமாட செய்வோம் என்று அவர்கள் பேட்டியில் அறிக்கை விடுகிறார். பேர் சொல்ல விரும்பவில்லை. இப்படியாக நம்மளுக்கு மத்தியில் இஸ்லாமிய நபர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு நிறைய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 23ஆம் தேதி நாம் எச்சரிக்கையோடு களம் காண வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தலைவர்களை தெரிவு செய்யும் போது கூட எச்சரிக்கையோடு இருந்திருக்கிறார்கள். சொன்னாங்க, கஅப் இப்னு உஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, கஅபே, முட்டாளுடைய ஆட்சியை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன யா ரசூலுல்லாஹ்? கஅப் இப்னு உஜர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், முட்டாளுடைய ஆட்சி என்றால் என்ன என்று அந்த சஹாபி அவர்கள் கேட்கும்போது, மக்கள் மீது இரக்கம் இல்லாதவர்கள், மக்கள் மீது இரக்கம் இல்லாதவர்கள், நன்மை செய்கின்ற என்று சொல்லி அவர்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்வார்கள், மக்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள், அதுதான் முட்டாளுடைய ஆட்சி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ கஅப் இப்னு உஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுபடி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பை கொடுத்தாலும் எனக்கு வேணாம், அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி எங்களுக்கான துஆ செய்யுங்க என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் நன்மைகள் செய்கிறார்? ஒருவர் நன்மை செய்கிறாரு, நம்மளுக்கு தெரியும் இவர் நன்மை செய்கிறாருப்பா, அவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? உடம்புனையாக இருக்கலாம். நன்மை செய்யக்கூடிய நம்ம ஒன்னாக இருக்கும் போது அதோட நன்மை நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் போது கூட அங்கிருந்த தலைவர் யார் தெரியுமா? சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவருடைய பொறுப்புக்கே வரவில்லை. அப்ப அங்கிருந்த தலைவர்களிடத்திலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பார்கள். எப்படி மக்களை எப்படி கொண்டு போகலாம், எப்படி மக்களை நேர்வழிப்படுத்தலாம், மக்கள் இன்னைக்கு நேர்வழி இல்லாமல் வேறு பக்கம் பாதையில செல்றாங்களே, எப்படி எல்லாம் போகலாம் என்ற ஒரு உன்னதமிக்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் போது சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட தான் ஆலோசனை கேட்பாங்க. அதே மாதிரி 2 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவங்களுடைய 2 தோழர்கள் வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய பதவி எங்களுக்கு நீங்க தாங்கல, அரசாங்கத்தினுடைய பதவி எங்களுக்கு நீங்க தாங்கல அப்படின்ட்டு 2 சஹாபாக்கள் வந்து கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். கேட்பவர்களுக்கும் ஆசைப்படுவர்களுக்கும் இது ஒண்ணு விளையாட்டு பொருள் அல்ல என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நான் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பணியாளர் அவர் சொல்லுகிறார், இரவு நேரத்தில்
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போதுமே வலம் வருவார்கள். உமருடைய ஆட்சியை மகாத்மா காந்தி எதிர்பார்த்தார், ஜஹீருல்லா அவர்களும் எதிர்பார்த்தார். உமருடைய ஆட்சி இந்தியாவில் இருந்திருந்தால் இந்தியாவுடைய நாடு வல்லரசு நாடாக ஆயிருக்கும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த அளவுக்கு சிறந்த தலைவராக இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமரை பார்த்தால் ஷைத்தான் 2 தெரு தள்ளி நிற்பான். உமருடைய வார்த்தையும் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கும். அந்த அளவுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமானவர்கள். அவர்களுடைய முகத்தை வர்ணிக்கும் போது சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிங்கத்தை போன்றவர்கள், வீரத்தில் சிங்கத்தை போன்றவர்கள். அவர்களை பார்த்தால் எல்லா நபர்களும் பயந்து விடுவார்கள். அப்படியாப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் வீதியில நடந்து வராங்க. நடந்து வரும்போது ஒரு பெண்மணியுடைய வீட்டில் ஒரு சின்ன விளக்கு ஒன்று எரியுது. அந்த விளக்கு எரிந்து பக்கத்துல அந்த அம்மா சுடு தண்ணி சூடாக்குறாங்க. சின்ன பாத்திரத்துல மாவை குலைக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள கையை விட்டு அவங்க உலாத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதையும் கண்கூடா பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. என்னம்மா, என்ன ஆச்சு? இல்ல, என்னுடைய பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை தூங்க வைப்பதற்காக வேண்டி நான் சமைக்கிற மாதிரி நான் என்ன செய்யறேன், நான் இஷாரா செய்யறேன் அப்படின்னாங்களாம். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், அவங்களுடைய ஆட்சி காலத்துல இப்படி ஒரு நிலைமையா என்று நினைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். தன்னுடைய பணியை செய்யக்கூடிய அஸ்லம் என்று சொல்லக்கூடிய பணியாளர்களை சொன்னாங்க, பைத்துல் மால்ல ஏழைகளுக்கு சேர வேண்டிய பங்கு கொஞ்சம் இருக்குது, நீ என்ன செய்ய அப்படின்னா கொஞ்சம் கோதுமையும் தேனையும் ஈர்ச்சம்பழத்தையும் நீ எடுத்துட்டு வா அப்படின்னாங்களாம். உடனே அவருக்கு துணையாக இருந்த பணியாளர் போய் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்தவரை நான் கொடுக்க போறேன் அப்படின்னாங்க. வேணாம், இது என்னுடைய ஆட்சி காலம், நான் தலைவராக இருக்கிறேன், நான் தலைவராக இருக்கிறேன், என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு ஏழைகள் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அதனால் அந்த கொண்டு வந்த அந்த கோதுமை, அந்த தேனி, அந்த பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் என்கிட்டா என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தலையில தூக்கி வைத்துக் கொண்டு அந்த வீட்டுக்கு சென்றார்கள். அந்த வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணோடு அந்த பிள்ளைகளோடு பக்கத்திலே அமர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு தேனையும் பேரிச்ச மரத்தையும் போட்டு குழைத்து அந்த மாவை ஒன்றாக சேர்த்து ஒரு விதமான ஒரு இனிப்பு ரொட்டியை செய்து கொடுத்து அவர்களை உடனே அவர் பசியோடு இருந்தவர்களுக்கு உணவாக செய்துவிட்டு அந்த பிள்ளையிடத்துல கண்ணீர் வந்ததல்லவா, அந்த கண்ணீரை மறக்கக்கூடிய அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரித்து விளையாண்டார்கள். ஒரு தலைவர்னா இப்படித்தான் இருக்கணும். ஒரு நாட்டுக்கா இருக்கட்டும், ஒரு ஊருக்கா இருக்கட்டும், ஒரு தலைவர் அப்படின்னா இப்படித்தான் இருக்க வேண்டும். மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நீங்களா தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து விட்டால் நான் இதை ஏற்றுக்கற மாட்டேன். ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தலை சிறந்த தலைவர்களுக்கு இது ஒரு அடையாளம். பாத்தீங்களா, ஒரு ஹலீஃபா, ஒரு ஆட்சியாளர் யார் இது மாதிரி செய்வா, யார் இதே மாதிரி செய்வா? இன்னைக்கு நிறைய நபர்கள் சொல்லுவார்கள், அரசியல் பத்தி நீங்க எல்லாம் பேசாதீங்க, எங்க அரசியலுக்கு நம்ம எல்லாம் மாறிதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் பண்ணவில்லையா? அரசியல் பண்ணியிருக்கிறார்கள். அந்த அரசியலை பண்ணுனா நிறைய ஊழல் எல்லாம் பண்ண வேண்டியது வரும், அதனால நீங்க கை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அரசியலுக்கு நம்ம வாரிசு, அரசியலை உருவாக்குனே இஸ்லாமுடைய மார்க்கம் தான், இஸ்லாமிய நபர்கள் தான். அரசியலை கொண்டுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜாலூதை வென்றார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை அரசியல் இருந்ததனால தான் ஃபிரௌனை வென்றார்கள். அரசியல் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரசியல் இருந்தது, மார்க்கத்துக்கு முரணாக இருந்தது. போர் செய்தார்கள், போர் செய்து மார்க்கத்தை வெற்றி கொண்டார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியை இன்று வரை பேசப்பட்டால் எல்லா நபர்களும் விரும்புகிறார்கள். இஸ்லாமுடைய மார்க்கம் இப்படி எல்லாம் சொல்கிறதா? நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஜனநாயகனுடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். நான் செய்ய மாட்டேன், நான் ஏன் ஓட்டு போடணும்? அது மிகப்பெரிய ஒரு தவறு. அது மிகப்பெரிய ஒரு தவறு. மார்க்கமே சொல்லுகிறது, உங்களுடைய உரிமை, நீங்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்காக வேண்டி உரிமை பெற்றவர்கள், நீங்கள் உரிமையோடு வாழக்கூடியவர்கள், உங்களுக்கு உரிமை இருக்குகிறது. நீங்க யாருக்கு வாக்களிங்க, வாக்களிக்காம போங்க, அது வேற. உங்க மீது கடமையாக்கப்பட்ட அந்த வாக்கை நீங்கள் நல்ல முறையில் தேர்வு செய்து சரியான இடத்தில் நீங்கள் போடுங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இஸ்லாமிய நபர்களை வாய் கூசாம கொச்சையாக சில நபர்கள் பேசுகிறார்கள். எப்படி? இஸ்லாமிய நபர்கள் தீவிரவாதி, பெண்களை தீவிரவாதி. இன்னும் இடையில ஒரு படம் ஒன்று வந்துச்சு அல்லவா, எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு வீடியோ எனக்கு வந்துச்சு. இஸ்லாமிய நபர்களை சித்தரிக்கக்கூடிய ஒரு படம் ஒன்று வெளியாகி உள்ளது. அதுல என்ன போட்டிருக்காங்க? நாங்க இஸ்லாமிய நபர்களை நாங்கள் தாக்கி எடுக்கல என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். ஆனா உள்ளதை பார்த்தால் இஸ்லாமிய நபர்களை கொடுமை என்னெல்லாம் செய்வார்களோ எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. மதுரை மாட்டுத்தாவணி கோரிப்பாளையம் வரைக்கும் அந்த செய்தி அங்க எடுத்த படம். இஸ்லாமிய நபர்களை சித்தரிக்கக்கூடிய படத்தை எடுத்துவிட்டு இன்னைக்கு இஸ்லாமிய நபர்கள் தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆளாகி விட்டார்கள். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நம்ம தீவிரவாதியா? பஸ்ல தொப்பி போட்டு போனாலே பயப்படுறோம். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் மாத்திட்டான். அல்லாஹ் இன்னைக்கு மாத்திட்டான். இன்னைக்கு தொப்பி போட்டவர்களே கண்ணியமா அல்லாஹ் பார்க்க வச்சுட்டான். வெள்ளைஞ்சொல்லியமா போனா கண்ணியமா பார்க்க வச்சுட்டான். அப்போ நம்மளோட உரிமை யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது. யாரு வரணும் என்பதை விட யாரு வரக்கூடாது என்பதை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். உங்களுடைய தீர்மானம், நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், குடும்பத்தில் ஒரு ஆள் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கு ஒரு தலைவர் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? 4 பேர்ட்ட ஆலோசனை கேட்போம். யாரை தேர்வு செய்யலாம்? இவரை தேர்வு செய்யுமா, சின்ன பாப்பா போடுவோமா, பெரிய பாப்பா போடுவோமா என்பதெல்லாம் நம்ம எல்லாம் தேர்வு செய்து நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு தலைவரை நாம் தேர்வு செய்வோம். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு நாம் தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஆட்சியாளரை எங்களுக்கு நீ தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்காங்க, மக்கள் மீது இறக்கப்படக்கூடிய ஆட்சியாளரை எங்களுக்கு நீ தா, மக்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள் எங்களுக்கு நீ தராத என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய கடமையை நிறைவேற்றும் போது யாரு பணம் கொடுத்தாலும் வாங்காதீங்க. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஷிஅ வல் முர்தஷிய ஃபில் ஹுக்மி. யார் லஞ்சம் கொடுப்பாரோ, யார் லஞ்சம் வாங்குவாரோ அவர் இருவரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளானவர்கள். நமது உரிமையை நம்ம கொண்டு சேர்க்கும் போது நம்மளுக்கே பணம் கொடுக்கிறாங்க. 2000 ரூபாய் தானே ஓப்பனாக. இன்னைக்கு எல்லாமே மாறி, இன்னைக்கு நம்ம எல்லாம் கத்தி மேல் நடந்துகிட்டு இருக்கிறோம். கத்தி இருக்கு பார்த்தீங்களா, கத்திக்கு மேல் நடந்துகிட்டு இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு உரிமையை கொடுக்க, நமது உரிமையை நாம் செலுத்தும் போது யார் பணம் கொடுத்தாலும் பணம் வாங்காதீர்கள். அது மிகப்பெரிய பாவம். லஞ்சத்தில் போய் முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் லஞ்சத்தை ஒழித்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பைத்துல் மால்ல கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு வர, ஒவ்வொரு வீட்டுல பைத்துல் மாலுடைய பொறுப்பு ஒரு வச்சிருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை அழைத்து
எப்பா எல்லா வீட்டிலும் போய் வசூல் செஞ்சுட்டு வா அப்படின்னாங்க. வசூல் செஞ்சுட்டு வரும்போது மாப்பிள்ளை இவரும் கொஞ்சம் கை வச்சிருக்காரு. சொல்லுவோம்ல, 100 ரூபா போய் வாங்கிட்டு வராங்கன்னா மாப்பிள்ளை 120 ரூபா இருந்தாங்க, உங்களுக்கு 100 ரூபா எனக்கு 20 ரூபா. அது மாதிரி அந்த சஹாபி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வசூல் செஞ்சுட்டு வரும்போது கைகள் பணத்தை பார்த்தாலே கொஞ்சம் விளையாடும். அதே மாதிரி சஹாபிக்கு அந்த பொருட்களையும் அந்த தீனார்களையும் கோதுமையையும் பேரிச்ச மலத்தையும் எல்லாத்தையும் பார்க்கும் போது அந்த சஹாபிக்கு ஒரு கை விளையாடி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் போது இன்னொரு பொருள் தனியா கொஞ்சம் இருந்துச்சு. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது என்னப்பா? அது எனக்கு உள்ளது அப்படின்னாங்க. உனக்கு எப்படிப்பா அந்த பைத்துல் மாலுடைய பொருள் உனக்கு எப்படி அனுமதியாகும்? இல்லை இல்லை, நானும் போனேன், எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. பைத்துல் மாலுக்கு வசூல் பண்ண பொருள் பைத்துல் மாலுக்கு மட்டும்தான் சொந்தமானது. நீங்க எப்படி இதோட சேர்த்து நீங்கள் வசூல் செய்யலாம்? அதை நீங்கள் ஒப்படைங்கள், அது லஞ்சமாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப அதனால நம்மளுக்கு யாராவது தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நிற்கும் போதோ மறைமுகம் நிற்கும் போதோ நம்முடைய கடமையை நிறைவேற்றும் போது லஞ்சம் யாராவது நம்மளுக்கு கொடுத்தா வேண்டாம், எனக்கு உரிமை, நான் செலுத்துறேன், எனக்கு பணத்தை கொடுத்து நான் பாவத்தினுடைய அல்லாஹ்வுடைய சாபத்தை நான் எனக்கு வேணாம் என்று சொல்லிவிட்டு மறுத்து விடுங்கள். அதே போல நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உங்களுடைய கையில தான் இல்லாமல் இருக்கிறது. யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதை தேர்வு செய்யக்கூடிய முழு உரிமைகள் பெற்றவர்கள் நீங்கள். அது நம்ம தான் தேர்வு செய்யணும். யார் ரசூலுல்லாஹ் தேர்வு செய்யலையா? உமரை தேர்வு செய்யலையா? அபூபக்கரை தேர்வு செய்யலையா? உஸ்மானை தேர்வு செய்யலையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்யலையா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காலத்தில் இருக்கும்போது அப்துல்லாஹ் இப்னு அஜீஸ் அவர்கள் தேர்வு செய்யலையா? இப்படி பெரும்பெரும் போன்றவர்களை தேர்வு செய்தார்கள். அதே மாதிரி அமானிதம், நம்மகிட்ட யாராவது ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நம்ம சரியான முறையில் செய்யணும். இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஊத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், யார் அமானிதங்களை கூறியவர்களுக்கு நீங்கள் சரியான முறையில் ஒப்படைத்து விடுங்கள். நம்ம அதுக்கு மாறு செய்யக்கூடாது. அமானிதம் பொறுப்பு நம்மகிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கேட்கறதே நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். அதே மாதிரி ஒரு ஆள் நம்மகிட்ட ஒரு ரகசியம் ஒன்று சொல்றாரு, அந்த ரகசியத்தை நம்ம மட்டும் தான் பாதுகாப்பு வைக்கணும். நம்ம மனைவிட்ட கூடயும் நம்ம நண்பர்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அமானிதம் பாதுகாக்க வேண்டும். அமானிதம் பார்த்தவர்களுக்கு அமானியத்தை யார் பாதுகாக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலை யுக்லிஃபுல்லாஹு வஹதா. வாக்குறுதிக்கு அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் வாக்குறுதிக்கு அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். வாக்குறுதி கொடுத்தால் அதுக்கு யாரும் மாறு செய்யாதீர்கள். அந்த வாக்குறுதி நிலையாக நீங்கள் இருங்கள். அந்த வாக்குறுதிக்கு யாரு மாறு செய்யாமல் யார் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நல்லவர்களா என்பதை நாம் பார்த்து நாம் தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்யும் போது இவர் உண்மையா நபி என்று அல்லாஹ் தேர்வு செய்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தேர்வு செய்யும் போது இவர் உண்மையா நபி என்று அல்லாஹ், இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செஞ்சுதான் வகைகளை அல்லாஹ் கொடுத்தான். அதே போல நம்ம வீட்டுக்கு ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஊருக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் நல்லவர்களா என்று நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே போல ஒரு நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு நாம் தலைவராக தேர்ந்தெடுத்தாலும் அவர் நல்லவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இவர் இப்படியாக யார் நல்ல முறையில் தேர்வு செய்து ஒவ்வொரு மக்களை நன்மையின் பக்கம் யார் வழிநடத்தி செல்கிறார்களோ அவர்களை தேர்வு செய்தால் அவருடைய பங்களிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரையும் தேர்வு செய்யும் போது யார் அதிகமாக நன்மையை செய்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்கள் தேர்வு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மக்கள் மீது யார் இரக்கம் காட்டுகிறார்களோ அப்படியாப்பட்டவர்கள் இரக்கம் காட்டக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்லன் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தருவானாக. ஆமீன். வாகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.